ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற KVP, அதாவது கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீமை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கிசான் விகாஸ் பத்திரம் KVPனா என்ன, ஸோ இதில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த KVP அப்படின்றது, அதாவது கிசான் விகாஸ் பத்திரம் அப்படின்றது, ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் தான் இந்த ஸ்கீம்ஸை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸோடைய மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். ஸோ அதுதான் இதனுடைய மெயின் பெனிஃபிட்ஸ். அடுத்தது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் 100% வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது நீங்கள் ஒன் டைம் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த லாங் டேர்மில் அந்த டென்யூர் முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இதில் எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். அடுத்தது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் 1000 ரூபீஸிலிருந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் வந்து நோ லிமிட்டு. ஸோ எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அவைலபிள் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸ், 5000 ரூபீஸ், 10,000 ரூபீஸ், 15,000 ரூபீஸ். ஸோ இந்த டினாமினேஷனில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே போல் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கலாம். ஸோ 100 மீன்ஸ் 1000 ரூபானா, ஸோ 1100, 1500, 2000, 3000. ஸோ இந்தமாரி இந்த டினாமினேஷன்ஸ்குள்ளே இருக்கணும் அப்படின்றத தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கான பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ கேரண்டட் அண்ட் ஃபிக்ஸடு ரிட்டர்ன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து இதில் வந்து கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். என்ன ஒரு உங்களுடைய அமௌண்ட்டு நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டு உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். ஸோ ஃபுல் பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. லோன் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே போல் நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஒரு போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 குவார்ட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான். அதாவது ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்ததோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த டென்யூருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அக்டோபர் டு டிசம்பரில் 7.5% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் அண்ட் ஆனுவலி. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மணி டபுள் இன், அதாவது 115 மந்தில் உங்களுடைய மணி வந்து டபுள் ஆகும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஸட் அண்ட் ஸ்டேபிளான ஒரு இன்கம் ரேட் வந்து இதில் வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்தது டேக்ஸ் ரூல்ஸ். ஸோ அதாவது டேக்ஸ் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அண்டர் செக்ஷன் 80 படி நோ டேக்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்காது. ஸோ நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும் கிடையாது. ஸோ அதே போல் இன்ட்ரெஸ்ட் கெயின் டேக்ஸபிள் ஆஸ் பர் தி இன்கம் ஸ்லாஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே போல் இதில் வந்து TDS வந்து நீங்கள் பே பண்ணணும் கிடையாது. ஸோ TDS பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ்க்கான டென்யூர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரிலேட்டடாக அதுக்கு வந்து உங்களுக்கு TDS வந்து இருக்காது. ஸோ ஆனால் நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது ப்ரீமெச்சூர் விட்ரால். ஸோ ப்ரீமெச்சூர் விட்ரால் அப்படின்றது, ஸோ ஏன்னா இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது 9 இயர்ஸ் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அதாவது 115 மந்த் வந்து நீங்கள் ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த 9 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களால் விட்ரால் பண்ண முடியும் அப்படின்றத இருக்குது. ஆனால் ப்ரீமெச்சூர் விட்ரால் அப்படின்றது அலோ ஃபார் 2 இயர்ஸ் அண்ட் 6 மந்த் கழிச்சு, அதாவது 30 மந்த் கழிச்சு தான் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் சீக்கிரமாக விட்ரால் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து கம்மி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பெஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஸோ அந்த டென்யூர் முடிஞ்சு நீங்கள் எடுக்கிறது தான் உங்களுக்கு இதில் பெட்டராக இருக்கும். ஸோ இது மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் எந்தவித லிங்க்கும் கிடையாது. ஸோ 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 2 லட்ச ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். அது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில். அடுத்தது எலிஜிபிலிட்டி அப்படின்னா, ஸோ எனி இந்தியன் சிட்டிசன் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அடல்ட்டாக இருக்கட்டும், அதாவது மைனராக இருக்கட்டும், மேஜராக இருக்கட்டும், யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா ஸோ 3 பேர் வரைக்கும் இருக்கிற ஜாயிண்ட் அக்கௌண்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அடுத்தது எங்கே இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெர்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஒரு KYC டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள்
சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான மேனுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெக்யூர்ட் டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப், ஸோ இதெல்லாமே உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸோ இந்தமாரி பேசிக்கான டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ஸ்கீம்ஸில் வந்து நீங்கள் KVB இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து மோஸ்ட்லி உங்களுடைய குழந்தைங்கள் பேர்லேயோ அதாவது குழந்தைங்களுடைய எஜுகேஷனுக்காக நீங்கள் தாராளமாக ஒரு லம்ஸ் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமான லாபம் வந்து கிடைக்கும். அடுத்தது மெச்சூரிட்டி அண்ட் ரிட்டர்ன்ஸை டென்யூர் பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்னபடி 9 years 7 months உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுது. ஸோ அதனால் டென்யூர் பொறுத்த வரைக்கும் 115. ஸோ இது வந்து ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்தபடி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் காம்பவுண்டட் அண்ட் ஆனுவலி. ஸோ ஆனுவலி தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டு தான் உங்களுக்கு டபுளாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் வந்து விட்ரால் த அமௌண்ட் சப்மிட்டிங் ஃபார்ம் சி அண்ட் போஸ்ட் ஆஃபீஸ், அதாவது விட்ரால் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபார்ம் சின்னு ஒரு ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை விட்ரால் பண்ணிக்கலாம். அல்லது அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது லோன் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு லோன் வந்து கிடைக்காது. ஸோ உங்களதில் வந்து 50% அல்லது 75% அப்போ அமௌண்ட்டை அதுவும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கோ ஸோ என்ன இப்போதைக்கு ஒரு 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 10 lakhs பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 75% அந்த 50% அப்படின்ற லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதே போல் வேறு ஒருத்தவங்க வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கன்சர்ன் லெட்டர், அவங்களுடைய ஒப்புதலோடு நீங்கள் உங்களுடைய பேருக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் இது வந்து ஒரு லாக் பீரியட் அப்படின்றது மாரி கிடையாது. ஸோ அதாவது 2 years அப்புறமா தான் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. ஸோ அதுதான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் இன்னொரு பர்சன் கிட்டேருந்து உங்களுக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆஃப் அந்த அப்ளிகண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களுடைய நாமினி வந்து ஸோ லீகல் ஏர் அதாவது வாரிஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணி அல்லது நாமினி யார் அதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய ஐடி ப்ரூஃப், இவங்களுடைய டெத் சர்டிஃபிகேட், ஸோ இந்தமாரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சப்மிட் டெத் சர்டிஃபிகேட் அண்ட் ஐடி ப்ரூஃப். அடுத்தது கிளைம் ப்ராசஸ் இன் சேஃப் அண்ட் சிம்பிளாக ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து கொடுத்து ஸோ நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நாமினிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. அடுத்தது இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டு அண்ட் பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. உங்களுடைய மணி டபுளாக ஆட்டோமேட்டிக்கலி அட் மெச்சூரிட்டி. ஸோ மெச்சூரிட்டி ஆகும்போது டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபரபிள் அண்ட் லோன், அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஈஸியாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய மெயின் பெனிஃபிட் என்னென்னா உங்களுடைய மணி டபுள் ஆகுது. அடுத்தது இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 years and 3 years அந்த லாக் பீரியட் இருக்குது. ஸோ அதாவது லாக் பீரியட் இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிராஸ் பண்ணால் தான் உங்களால் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நோ டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட் அண்டர் செக்ஷன் 80G படி இருக்குது. அதாவது நம்ம டிடிஎஸ் கிடையாது, ஆனால் நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் வந்து அதை சோர்ஸ் ஆஃப் இன்கமில் காட்டி தான் நீங்கள் இருக்கும். அடுத்தது இது வந்து நாட் சூட்டபிள் ஃபார் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது ஷார்ட் பீரியடை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து சூட்டபிள் ஆகாது. ஸோ லாங் டேர்மாக அதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் இருக்க டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே அமௌண்ட்டு உங்களுக்கு டபுள் ஆகும். ஸோ இப்போது 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா 20,000 வந்து உங்களுக்கு டபுள் ஆகும். எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 9 years 7 months. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7.5%. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸடாக தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கண்டினியூ ஆகும். 3 lakhனா 6 lakhs, 5 lakhsனா 10 lakhs, 7 lakhsனா 14 lakhs, 9 lakhsனா 18 lakhs, 11 lakhsனா 22 lakhs, 12 lakhs அப்படின்னா 24 lakhs. அந்த மாதிரி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை டபுள் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.